இனிய வணக்கங்கள் உறவுகளே, பாசங்களே. ஒரு ஒரு அழகான நகரம். எல்லா வியாபாரிகள் நல்ல வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. குடியானவர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. அதில் ஒரு நாகப்பாம்பு இருக்க தானே செய்யும். ஒரு கோவர்தன் ஒருத்தன். அவர் யாருன்னா ஒரு தாதா. அவருக்கு கீழே ஒரு 5-6 அடியார். இவங்களுக்கு என்ன வேலைன்னா வேலையே கிடையாது. எதையாவது போய் கடத்திட்டு வர்றது, வைக்கிறது, பணம் கேட்டு மிரட்டுறது, பணம் வந்தவுடனே விட்டுறது. இதுதான் பொழப்பே. இந்த கோவர்தன் என்ன பண்ணுறான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார ஒரு மளிகை கடை வச்சிட்டு இருக்கிறவருடைய குழந்தைய கடத்திடுறான். கடத்திட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், நான் தான் உன் குழந்தைய கடத்திருக்கேன், முடிஞ்சா எடுத்துக்கோன்ட்டு. என்னையா, எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை தான், நீ இப்படி பண்ணுறீங்களேன்னு. எனக்கு 5 லட்சம் ரூபா பணம் இம்மிடியட்டாக எனக்கு வேணும். 4 அன்னைக்குள்ளே பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு. 4 அன்னைக்குள்ளே நான் எங்கே போவேன்? எனக்கு வியாபாரம் தானேப்பா பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 1 வாரம் டைம் கூட. சரி, 1 வாரம் வரைக்கும் உன் புள்ள உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறான் கோவர்தன். குடிகாரன், பொறுக்கி. அவனை என்ன பண்ண முடியும்? பாவம், நல்ல சிவம், ரொம்ப நல்ல மனுஷன். பாவம், அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நண்பர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறாரு. அவர் நல்ல ஐடியா சொல்கிறார். 1 வாரம் நேரம் இருக்குதுல்ல, ஒன்றும் கவலைப்படாத, 5 லட்சம் ரூபாயை நான் தரேன்னு சொல்லிவிடு அவங்ககிட்ட ஃபோனில். நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிடு. அப்படி சொல்லிட்டேன் நான் அப்படின்னா. சரி, கவலைப்படாத, நம்ம வா போகலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போய் பேசி அவரும் சில சாக்களும் எங்கே குழந்தை இருக்குதுன்னு போய் கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா அவனுடைய வீட்டில் பின்பக்கத்தில் இருக்கிற அவுட் ஹவுஸில் அந்த குழந்தைய மறைச்சி வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. உடனே நேராக போய் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறான். நீ குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம். குழந்தைய எங்கன்னு கேட்குறான். இதோருக்கு பாரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய காமிச்ச உடனே அவன் மிரண்டு போயிட்டு, ஐயோ இவ்வளோ பெரிய ஆளா நீ, உனக்கு தெரியாமல் போச்சு, வாங்கிட்ட போய் நான் குழந்தைய எடுத்துட்டேன், சரி விடு, 5 வருஷம் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். குழந்தை நல்ல சிவங்கிட்ட சேர்ந்துடுச்சுங்க. நல்ல மனிதனுடைய எண்ணங்கள் என்றைக்குமே நல்லபடியாக தான் முடியும். கெட்ட மனிதனுடைய எண்ணங்கள் இப்படித்தான் தாறுமாறாக போய் முடியும்.